மீண்டுமாக இன்னொரு வேத படிப்புக்கு நேராக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிறதா நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, இதில் இணைய போகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறதற்கும் படிக்கிறதற்கும் நீர் உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தத்தை நாம் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். என்னென்ன விதமான உடன்படிக்கைகளை தேவன் ஆபிரகாமுக்கு மேற்கொள்ளுகிறார் என்கிறதை பற்றி. முக்கியமான ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறதான உடன்படிக்கையை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். அதற்கு அப்புறமாக நாம் இந்த 16வது அதிகாரத்தில் வருகிறதான போது தேவனுடைய வாக்கு தத்தம் இங்கே சற்று மனிதர்கள் சுழற்றுகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். இந்த 16வது அதிகாரத்திலே 3 விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று ஆபிராம். ஆபிராம் யார் என்று சொன்னால், தேவனுடைய அழைப்பை ஏற்று அவர் கடந்து வந்ததான ஒரு மனிதன், தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறதான ஒரு மனிதர். தேவன் அவரை ஆபிரகாம் என்கிறதான ஒரு பெயரை மாற்றி விசுவாசிகளின் தகப்பன் என்கிறதான ஒரு பெயரையும் அவருக்கு சூட்டுகிறார். ஆபிரகாமுடையதான துணைவியார் பெயர் சாராய். இரண்டாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த மனிதர் யார் என்று சொன்னால் சாராய், அது ஆபிரகாமுடையதான மனைவி. இன்னும் ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் இதில் பார்க்க முடியும். அவர்கள் ஆகார் என்கிறதான ஒரு ஸ்திரீ. இந்த ஆகார் எகிப்திய தேசத்து பெண். ஆபிரகாமுடையதான வீட்டிலே அடிமையாக அவர் வேலை பார்த்து வருகிறார். இப்போது இந்த அதிகாரம் குறிப்பாக ஆகாரை குறித்து பேசப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை 12வது அதிகாரத்திலே அழைத்து இப்போது கானான் வரைக்கும் வருகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தேவன் அநேக விதமான வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். குறிப்பாக ஆபிரகாமுடையதான புத்திர சுவிகாரத்தை பற்றி தேவன் கொடுக்க, உனக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன், ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிறதான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த 16வது அதிகாரத்தில் வரும்போது அந்த வாக்கு தத்தத்தை மனிதர்களாகிய இவர்கள் சற்று திருப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 1 பார்க்கும்போது ஆபிரகாமுடையதான மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பாருங்கள், ஆபிரகாமுடையதான மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுடையதான மனைவியாகிய சாராய் தன்னுடைய மனதிற்கு ஏற்றதான ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அவர்கள் என்ன திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்று தெரியும். ஆனால் இப்போது அவர்கள் அந்த உடன்படிக்கையை தானாகவே அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று முயலுகிறார்கள். என்னவென்று சொன்னால், அதே வசனத்திலே அந்த சாராய்க்கு ஒரு அடிமை பெண் இருந்தால், அவள் எகிப்து தேசத்து பெண், அவளுடைய பெயர் ஆகார். இந்த சாராய் தேவன் மீது பழி சுமத்துகிறதை பார்க்க முடியும். வசனம் 2 சொல்லுகிறார்கள், நான் பிள்ளை பெறாத படிக்கு தேவனுடைய கற்பத்தை அடைத்தார் என்று தன்னுடைய கணவனாரை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒரு ஸ்திரீ குழந்தை இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய சமூகத்திலே தன்னுடைய உறவினர்கள் மத்தியிலிருந்து வருகிறதான ஒருவேளை பலவிதமான எதிர்ப்புகளை இவர்கள் சந்தித்திருக்கக்கூடும். இப்போது இவைகள் எல்லாமே இந்த ஸ்திரியை அதிகமாக யோசிக்க வைத்து இவர் தன்னுடைய மனதில் தோன்றினதான ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டுகிறார்கள். என்னவென்று சொன்னால், தேவன் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார், எனவே நீ தன்னுடைய கணவனாரை பார்த்து அதே வசனம் சொல்லுகிறது, என் அடிமை பெண்ணோடே நீ சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தவனாக காணப்படுகிறார். எதற்காக சாராய் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும்? அவருடைய மனதிலே காணப்பட்டதான வேதனைகள், சமுதாயத்தில் ஒருவேளை அவர்களுக்கு காணப்பட்டதான அங்கலாய்ப்பு, ஒருவேளை தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்குமோ என்கிறதான ஒரு பயமும் அநேக நாட்கள் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்குதல்
ஒருவேளை அது வீணாக போகுமோ என்கிறதான ஒரு சந்தேகமும் தேவனை நம்புகிறதிலே அவர்கள் சற்று குறைவுள்ளவர்களாகவும் இதிலே காணப்படுகிறதை எடுத்துரைக்கிறது. இந்த வார்த்தையை சாராயிடம் இருந்து கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாமுடையதான அந்த பதில் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவருடைய பதில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும், தேவன் நிச்சயமாகவே செய்வார் என்று சொன்னால் அவருடைய அழைப்பை நம்பி விசுவாசித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், இனிமேலும் கர்த்தர் செய்வார், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்திலே அவர் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் இங்கு என்ன செய்கிறார் என்று பார்த்தால் வசனம் 2 சாராயின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஓடுகிறதான அந்த ஓட்டத்திலே சற்று அவர் அங்கு விடுபடுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறதான காலங்களில் ஆவிக்குரிய சிக்கல்களை மாம்ச வழியாக நாம் தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் சோதனையை எதிர்த்து நிற்க முற்படுவோம். ஆனால் அதனுடைய பலன்களை காட்டிலும் நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் முக்கியமானவை. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய மாம்ச சிந்தையினாலே ஆவிக்குரியதான செயல்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று முற்படுவோம். ஆனால் அது தோல்வியிலே முடிவடைகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமும் இப்போது அதே தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் தன்னுடைய மனைவியாகிய சாராய் சொன்னதான வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறதற்கு செவி கொடுக்கிறார். வசனம் 3 வரையிலும் பார்க்கும்போது சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமிடத்திலே கொடுக்கிறார். இப்போது ஆபிரகாம் அவளோடு கூட சேர்ந்து இந்த ஆகார் கற்பம் தரிக்கிறவளாக இருக்கிறார். அவள் கற்பவதி ஆகினதான போது ஆகார் தன்னுடைய நாச்சியாரை, தன்னுடைய எஜமாட்டியை அவமானப்படுத்துகிறதை பார்க்க முடியும். வசனம் 4 சொல்லுகிறது, அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்போது ஆகாருக்கு ஒரு பெருமை வருகிறது. என்னுடைய எஜமாட்டி நாச்சியாரால் கற்பம் தரிக்க முடியவில்லை, ஆனால் நான் கற்பம் தரித்திருக்கிறேன், எனக்குள்ளதாக காணப்படுகிறதான என்னுடைய குழந்தை இந்த ஆபிரகாமுடையதான சந்ததிக்கு அதிபதியாக இருக்கிறான், ஆபிரகாமுடையதான சந்ததியாக காணப்படுவான் என்றெல்லாம் ஒருவேளை அப்படிப்பட்டதான பெருமை அவர்களுக்குள்ளதாக கடந்து வந்திருக்கும். அருமையான தேவ ஜனங்களே, தேவனுடைய திட்டத்தை நம்முடைய செயல்பாடுகளிலே செய்கிறதற்கு முயற்சிக்கும் போது அநேக நேரங்களிலே அது வீழ்ச்சியை கொண்டு வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தை, இது என்னுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய திட்டம் என்று நாம் நினைத்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அது வீழ்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கும். தேவன் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே. ஆனால் இந்த ஆபிரகாம் சாராய் அந்த வாக்கு தத்தத்திற்கு காத்திருக்காமல் ஒருவேளை தேவன் சொன்ன வம்சம் கடந்து வரும் என்கிறதான ஒரு நோக்கத்திலே அவர்கள் இவ்வாறாக செயல்பட்டிருக்கக்கூடும். எனவே இந்த செயல் ஆகாருடையதான வாழ்க்கையிலே ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. அருமையான தேவ ஜனங்களே, அர்ப்பணிப்பு இல்லாமல் வெற்றிக்கு செல்லும் பாதை சிக்கல்களை உருவாக்கும். நம்முடைய செயல்கள் வெளிப்பாடாக பலன்கள் கொடுத்தாலும் தேவன் இருதயத்தையும் நோக்கத்தையும் தான் திரும்பி பார்க்கிறவராக இருக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கையிலே நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று செயல்படுத்துகிறதான போது அது பலவிதமான சிக்கல்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வரும். ஆனால் தேவனை முன்னிலைப்படுத்தும் போது, தேவனுடைய சத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் போது, அதற்கு கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக கொண்டு வருகிறதாக இருக்கும். வசனம் 5 வரையிலும் பார்க்கும்போது ஆகாருடையதான இந்த கற்பம் தரிப்பு எதை அவளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது? பெருமையை கொண்டு வந்தது. இந்த சாராயுடையதான வாழ்க்கையிலே ஒரு அற்பமான, அவளை தாழ்த்துகிறதான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது. வசனம் 4 அதை தான் பார்க்க முடியும். இவள் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். இப்போது இந்த சாராய் ஆபிரகாமை அழைத்து, எனக்கு நேரிட்டது அநியாயம், இந்த அநியாயம் உம்மேல் சுமரட்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் சாராயை பார்த்து சொல்லுகிறார் வசனம் 6, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடி போனாள்.
இப்ப இந்த எஜமாட்டியாகிய சாராய்க்கு அந்த அவமானம் தாங்க முடியாமல் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறாள். ஆபிரகாம் சாராய்க்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கிறார், நீ உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் நீ செய் என்று சொல்லி. இப்போது சாராய் இவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள், தவறான முறையில் வழிநடத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த கொடுமைகளையும் தீங்கையும் இந்த ஆகாரால் தாங்க முடியாமல் வசனம் 6 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவளை விட்டு ஓடி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலும் கூட ஆபிரகாம் தன்னுடையதான் அந்த கிறிஸ்தவ தன்மையை ஒருவேளை விட்டு விலகினதாக நாம் இதில் பார்க்க முடியும். ஏற்கனவே இந்த சாராய் சொல்லுகிறார், இந்த அடிமை பொண்ணோடு கூட சேரும், அது கூடாத ஒன்று, ஆனாலும் ஆபிரகாம் அதில் ஈடுபடுகிறார். இப்போது இந்த ஆபிரகாமால் இந்த ஆகார் கற்பம் தரித்திருக்கிறாள். ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஆபிரகாம் இவளை பாதுகாத்திருக்க வேண்டும், சரியான முறையில் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ என்ன வேண்டும் என்றாலும் சொல் என்று சொல்லுகிறாள். சாராய் இவளை தவறாக நடத்துகிறாள், இவள் ஓடி செல்லுகிறவளாக காணப்படுகிறாள். தேவனுக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைகளிலே உபத்திரவங்களை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கைகளிலே பலவிதமான வேதனைகளை சந்திக்கிறதற்கு வழிவகுக்கிறதாக இருக்கும். சாராய் ஏன் இந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை? என்ன அவளுக்கு உந்துதல் கொடுத்திருக்கும்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காத்திருக்காத படிக்கு இப்படி முந்துகிறதற்கு எது உறுதுணையாக இருந்திருக்கும்? சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வாக்குத்தத்தம் இருக்கும், ஆனால் அதற்கு அது நிறைவேறுகிறதற்கு காத்திருக்காமல் அநேக வழிகளிலே செயல்பட்டிருப்போம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி காணப்படுகிறது என்று சொன்னால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருங்கள். தேவன் அதை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு விளையாட்டு வீரன் ஏதோ ஒரு கம்பெனி நிமித்தமாக அவன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறானே என்று சொன்னால், அந்த விளையாட்டு காலம் முடிகிறது வரையிலும் அவன் வெற்றி பெறுகிறானோ தோல்வி பெறுகிறானோ, அவனுடைய 100% டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட்டை அவன் காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிதான் அவன் இருக்கவும் செய்வான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய தேவனுக்கு அந்த ஒப்பந்தத்திலிருந்து நாம் விடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பிலிருந்து நாம் சற்று தளர்கிறவர்களாக இருக்கிறோம். அதை விட்டு கடந்து வர வேண்டியது அவசியம். வசனம் 7 - 12 வரையிலும் பார்க்கிறதான போது, இப்போது ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடி செல்லுகிறாள். ஓடி செல்லுகிறதான போது தேவதூதன் அவளை சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவதூதன் அவளை சந்தித்து வசனம் 8 ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய் என்று கேட்டான். அதற்கு ஆகார், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். ஒருவேளை இந்த ஆகார் அவள் கற்பம் தரித்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் தன்னுடைய எஜமாட்டியிடமிருந்து வந்ததான அந்த கடுமையான பாடுகள் இவளை வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. இப்போது வேறு வழி இல்லை, எப்படியாவது ஓடிதான் செல்ல வேண்டும், இவர்களிடத்தில் இருந்தால் இன்னும் பாடு அனுபவிக்கத்தான் கூடும் என்கிறதான ஒரு எண்ணத்திலே இவள் ஓடி சென்றிருக்கலாம். ஒரு அடிமை எப்போதுமே தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிலிருந்து அவர்கள் ஓடி செல்ல முடியாது. அப்படி ஓடி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த எஜமானர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் கண்டுபிடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆகார் அவள் ஓடி செல்லுகிறாள், வனாந்தரத்திலே போகிறாள். தேவதூதன் அவளை கண்ணோக்கி பார்த்து அவளை சந்திக்கிறவராக காணப்படுகிறார். தேவதூதன் ஆகார் மீது கரிசனை காட்டுகிறவராகவும் இரக்கம் காட்டுகிறவராகவும் இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நாம் பல வருட விசுவாசிகளாக இருப்போம், பலவிதமான காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டிருப்போம், ஆனால் நமக்கு பதில் வராமல் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நேற்றைக்கு வந்ததான ஒரு விசுவாசி தேவனிடமிருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளுகிறதான போது சில நேரங்களிலே இந்த பழைய விசுவாசிகளுக்கு கோபமும் எரிச்சலும் வரும். எப்படி என்று சொன்னால், பல வருடங்களாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேனே, பல வருடங்களாக நான் விசுவாசியாக இருக்கிறேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் உள்ளுக்குள்ளதான காரியங்கள் தேவனை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கும் சில நேரங்களிலே. அருமையான தேவ ஜனங்களே, எத்தனை வருடம் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்கிறது முக்கியமல்ல, ஆனால் எந்த அளவுக்கு நாம் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோம் என்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. இப்போது தேவதூதன் இந்த ஆகார் இடத்திலே, நீ மறுபடியுமாக உன்னுடைய நாச்சியார் இடத்திற்கு கடந்து செல் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதை கேட்ட மாத்திரத்திலே
ஆகார் மறுபடியும் வேதனைப்பட்டிருப்பார்கள். என்று சொன்னால், இன்னும் மறுபடியும் அந்த வீட்டிற்கு போய் நான் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டுமா? ஏற்கனவே நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன், என்னை ஒடுக்குகிறார்கள் என்கிறதான வேதனைகள் இந்த ஸ்திரீக்குள்ளதாக காணப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது தேவதூதன் சொல்லும்போது எப்படி செல்லுகிறது என்கிறதான கேள்விக்குறிகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த கேள்விக்குறிகள் மத்தியிலும் அந்த ஸ்திரீயானவள் அவர்கள் கடந்து செல்லுகிறார். தான் சந்தித்ததான தேவனுக்கு எல்ரோயி என்கிறதான பெயரை வைத்து, என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டி தேவனை ஆராதித்து அவள் கடந்து செல்லுகிறவளாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? பிறரால் நீங்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? எதற்கும் உதவாதவன் என்கிறதான பெயரிலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் அவர் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். வனாந்தரமான சூழ்நிலையில் உங்களிடத்திலே கடந்து வந்து உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இந்த தேவன் காணப்படுத்துகிறார். ஆகாரின் அழுகையை கண்டதான தேவன் உங்களுடைய கண்ணீரையும் அவர் காண்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். வசனம் 13 16 வரையிலும் நாம் பார்க்கும் போது இந்த தேவன் அவளை காண்கிறார்கள். இந்த ஸ்திரீயும் ஆபிரகாமிடத்திலே கடந்து செல்லுகிறார். இந்த ஸ்திரீயை தேவதூதன் கண்ட மாத்திரத்திலே தன்னுடைய குழந்தையை குறித்து ஆகார் அழுகிறாள், புலம்புகிறாள். என்ன செய்வது என்று அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். பிறக்க போகிறதான குழந்தைக்கு பெயரும் கொடுத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் அவர் யாரையும் வெறுக்கிறவர் அல்ல, புறந்தள்ளுகிறவரும் அல்ல. அநேக நேரங்களில் நாம் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆபிரகாமை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் வெளியே கடந்து வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தேடி வருகிறவர். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவருடைய தாமதம் அது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்கிறது அல்ல, அதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாகவே மிகவும் வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நீங்களும் நானும் நம்பி காணப்பட வேண்டியது அவசியம். ஆகாரின் அழுகையை, கண்ணீரை, வேதனைகளை கண்டதான தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரையும் வேதனைகளையும் காண்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உடைக்கப்பட்டதான உறவுகளின் மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு உண்மையாகவும் அவரை தேடுகிறவர்களாகவும் அவருக்கு நீதி உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் இந்த ஆபிரகாமையும் சாராவையும் போன்று தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்காத சூழ்நிலை வந்திருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சற்று சந்தேகிக்கிறதான சூழ்நிலை வந்திருக்கிறது, இது தேவனுடைய திட்டம் இதுதான் என்று சொல்லி நீங்களாகவே எடுத்திருக்கிறதான முடிவுகள் என்னென்ன? அப்படி எந்த முடிவுகள் உங்களை கீழே தள்ள வைத்திருக்கிறது? அவர்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒப்புக் கொடுக்கும் போது இந்த தேவன் உங்கள் மத்தியிலும் கடந்து வருகிறதற்கு போதுமானவர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறதான தேவன். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காத்திருக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடுவோமா? அருமையான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். இந்த வேளையிலே எந்த நிலையிலும் தேவனை விட்டு விலகி செல்லவே கூடாது. அவமானம் வரும், வெட்கம் வரும், உங்களோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் ஒருவேளை உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம், புறந்தள்ளலாம். ஆனால் ஒருபோது இந்த தேவனை விட்டு விலகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரையே அண்டிக் கொண்டிருங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்ல பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர், அநேக நேரங்களிலே ஆபிரகாமை போல, சாராயை போல ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்காமல் உமக்கு துரோகம் பண்ணினதான அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நீதியிலே நாங்கள் நிலைக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னால், நீர் எங்களை காண்கிறவர், எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.
ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடையதான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். இந்த வேத படிப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்றால் மாத்திரமே மற்றவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும். ஆமேன், ஆமேன்.